பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன்ல. அவங்க வந்து பேசுவாங்க மேடம் நிறைய பொண்ணுக்கிட்ட. நானே நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அவங்கக்கிட்ட. அவங்க ஃபோனில் எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பொண்ணுங்க தான் இருக்கும். நைட்டு 12 1 மணி வரைக்கும் கூட பேசுவாங்க. அப்போல்லாம் நான் கேட்கும் போதெல்லாம் வந்து நான் பேசுவேன். அவங்க வந்து அவங்க கல்யாணம் ஆன லேடி, அந்த லேடிக்கிட்ட தொடர்பு இருக்குது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் மேடம் நான் சண்டை போடவே ஆரம்பித்தேன் அவங்கக்கிட்ட. அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நான் சண்டை போடவே ஆரம்பித்தேன். அவர் 4 தடவை உங்களை கூப்பிட்டாராமே என் கூட வந்து வாழன்னு. இல்லை மேடம், ஒரு வாட்டி கூட கூப்பிடல மேடம். தனியாக வா, உன்னை வேணா வப்பாட்டியா வேணா வச்சுக்கிறேன், எங்கள் வீட்டில் சொல்கிற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தான் மேடம் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் போய் மேம் என்ன இல்ல சொன்னீங்க? மேடம். ஒரு நிமிஷம், என்ன சொன்னீங்க தம்பி? நான் கூப்பிட்டேன். ம் பீச்சில் இந்த மாதிரி நடந்தது, நீ இப்போ தனியாக இரு, நான் பின்னாடியே வந்துடுறேன்னு சொன்னேன் நான். ஆமாம் மேடம், நீ தனியாக இரு, ஒரு வாரத்தில் நான் வந்துடுறேன், அதுக்கப்புறமேட்டு நான் வரவே மாட்டேன் எங்கள் வீட்டுக்கு திருப்பி அப்படின்னு. எப்படி மேடம் நம்ப சொல்கிறீங்க? இவ்வளோ நாள் என்னை நம்ப வச்சு கழுத்தரிச்சு முதல்ல கொடுத்திட்டாங்க. பொண்ணு பார்க்க போயிட்டு நான் வந்துடுவேன் இப்படி தான் சொன்னாங்க. பொண்ணு பார்க்குறத எங்கள் வீட்டில் பார்க்கட்டும், ஆனால் நான் பார்த்துட்டு வந்துடுவேன், ஒரு வாரம் டைம் கொடு எனக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஒரு விஷயமா உங்களோட தொடர்பு இருந்ததோ உங்க குழந்தைக்கு அப்பாங்கிறத அவர் மறுக்கல. அது வரைக்கும் சந்தோஷப்படு. உண்மை அதுதானே மேடம்? எனக்கு உங்ககிட்ட என்ன கோவம்னா, நீ கொஞ்சம் நீ ஜாக்கிரதையா இருந்திருந்தேன்னா இப்படி கெஞ்ச வேண்டிய நிலைமை இருந்திருக்காங்க. இல்லை, அவங்க சந்தோஷத்துக்கோசம் தான் மேடம் நான் இது வரைக்குமா நான் கம்முன்னு இருந்தேன் வாய் மூடிக்கிட்டு. ஓ தர்மசாலி. நான் எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்க அசிங்கப்படக்கூடாது. அவங்க வீட்டு அப்ப குடும்பத்துல யார பத்தி கவலை இல்ல? அப்பா அம்மா என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் எனக்கு யாரு மேடம் இருக்காங்க? துரத்தாம என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி காமிச்சு என்ன துரத்தாம என்ன பண்ணுவாங்க? என்ன வீட்டை விட்டு துரத்தப்ப எனக்கு யாரு கை உங்க மட்டும் தான் உங்க இருக்காங்க. அப்பா இல்ல, உங்க அம்மா கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வளர்த்துருக்காங்க 5 பசங்களை. இதெல்லாம் பத்தி நினைச்சு பார்க்க மாட்டீங்க. அவரோட சந்தோஷம் தான் உங்களுக்கு முக்கியம் இல்ல? அப்படி நினைச்சதாதான் மேம் நான் இங்க வந்து நிற்கிறேன். இப்ப தெரியுதா தப்புன்னு? இப்ப என்ன பண்ண போறீங்க? எனக்கு அவங்க அப்பா மேம், என் குழந்தைக்கு அப்பா அவங்க தான். அது அவர் ஓகே சொல்லிட்டாரு. எனக்கு அவங்க வந்து எனக்கு வேணும். வேணும்னா என்ன அர்த்தம்? அவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் மேடம். முடியாது மேடம். ஏன்? இவ்வளோ நாள் நான் அனுபவிச்சிட்டேன் உங்களுக்கு. அது கூட நான் ஒரு நிமிஷம் அவங்க ஆஃபீஸ் கால்லேருந்து என் நம்பருக்கு என்னென்ன ஃபோன் வந்திருக்கு, அவங்க எப்படிலாம் என்னை பிகவ் பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் பேசியிருக்காங்க. சரி, அப்போ நீங்கள் சொல்கிறது விஷயம் வந்து அவங்க எமோஷ்னலாக உங்களை பிளாக்மெயில் பண்ணுறாங்க, உங்களை பிடுங்கி எடுக்கிறாங்க. அதனால அவங்களை கல்யாணம் தெளிவாக நான் சொல்லணும், நீ இந்த மாதிரிலாம் பண்ணுறேன், நீ எப்படி வேணா நினச்சிக்கோ, இப்படி தான் எங்களை பேசியிருக்கா. நான் உன்னை பிளாக்மெயில் பண்ணால் என்ன பண்ணணும்? நீ நல்லா இருக்கக்கூடாது, உங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்துவேன். அப்படி எல்லாமே கிடையவே கிடையாது மேடம். இல்லை ஒரு நிமிஷம் பேச விட்டு அதை பொறுத்து. இப்போ இவ்வளோ பொறுமையாக இருக்குது பார்த்தீங்களா? நான் பேசும்போது என்னை பேச விடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி டப்பு டப்பு டப்புன்னு அது மானு அந்த இவ்வளோ இப்படி 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 பேசிகிட்டே இருப்பான். அது போல் நான் பேசுறதே மறந்துடுவேன் அந்த இடத்துல. சரி தம்பி, நீங்கள் சொல்கிறத நான் மதிக்கிறேன், நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். ப்ராபப்ளி அவளுக்கு அந்த ஒரு இன்செக்யூரிட்டி இருந்திருக்கலாம். இப்போ என்னன்னா, உங்கள் 2 பேரால் இந்த உலகத்துக்கு ஒரு உயிர் வந்திருக்கு. அதுக்கு என்ன பதில்? அதை நான் பல தடவை படிச்சு கேட்டேன். அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் போச்சு. இப்போ அதுக்கு என்ன பதில்? மேடம், நான் குழந்தை வேணாம், எனக்கு வேணும், என் லைஃப் எனக்கு தெரியும், நீ என்ன யாரை கேட்குறேன்னு எனக்கு துரத்தியாச்சா? என்ன நீ யாரை கேட்கறதுக்கு? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான், உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு, அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான்? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன மறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற?
உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.